மேடம், ஐ அம் போலீஸ் இன்ஸ்பெக்டர், கிரைம் பிரான்ச். என் பேரு ராதா. என்ன விஷயம்? உங்க கூட கார்ல வந்தானே கணேஷ், அவனை எங்க ஒளிச்சு வச்சு வந்திருக்கீங்க? அது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ரபிஷ், நான் ஒண்ணு அவனை ஒளிச்சு வைக்கல. அவன் தான் என்ன கடத்திட்டு போனான். அவன் மயங்கி விழற மாதிரி அடிச்சு போட்டுட்டு இப்பதான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். ஓகே, நீங்க சொல்ல நாங்க நம்புறோம். அவன் விழுந்து கிடக்கிற இடத்தை உங்களால காட்ட முடியுமா? ஓ, தாராளமா. கான்ஸ்டபிள், ஃபாலோ மீ. இந்த இடம் தான் இன்ஸ்பெக்டர், இங்கேதான். என்ன மேடம், ஆளை காணுமா? இன்ஸ்பெக்டர், இப்பதான் இதே இடத்துல அவன் அடிச்சு போட்டு வந்தேன். நிச்சயமா இதுக்குள்ள அவன் மயக்கம் தெளிஞ்சு போயிருக்கவே முடியாது. நல்லா இருக்கு மேடம் நீங்க சொல்றது. நீங்க அடிச்சு பட்டது உண்மைன்னா அவனை என்ன காக்காய தூக்கிட்டு போயிருக்கோம்? இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க. நான் நம்புறது இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ல எனக்கு மேல இருக்கிறவங்க நம்பணுமே. மேடம், நீங்க எங்க கூட கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும். நான் ரெடி. எனக்கு என்ன, யார் கேட்டாலும் இதைத்தான் சொல்ல போறேன். வாங்க. மேடம், காரை நானே ஓடிட்டு வரேன். அசோக், அசோக், அசோக். என்ன சார், 2 நாளா ஆளையே காணோம். அது இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட் இருந்தானே, அவன் எங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனானா? என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல சார். நீங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து அவரை கார்ல கூட்டிட்டு போனாங்க. சரி, நீ போ. சரி சார். அப்ப போனவன் இன்னும் காணுமே. ஹலோ கணேஷ். கணேஷ், நான் அசோக் பேசுறேன். அசோக், எங்க இருந்தா பேசுற? நம்ம டாக்டர் நிர்மல் குமார் இங்க வந்திருக்காரு. நான் அவரோட தான் இருக்கேன். ரியலி? ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க இருக்கீங்க, நான் எப்படி வரணும்னு சொல்லு. அட்ரஸ் தானே வேணும்? இதோ சொல்றேன். 14 அல்லாபட்சி தெரு, KK அச்சுபிச்சு நகர், அச்சுக்கட்டி நகர். ஆமா. ஓகே, நீங்க அங்கே இருக்க, நான் உடனே வரேன். கெண்டைய போட்டு விரால பிடிக்கிற வேலையை நல்லாவே செய்றீங்களே. ஏன் கோச்சுக்கிறேன்? நான் கெண்டேன்னு தானே சொன்னேன். ஐயோ, படுவாங்க பசங்க. உள்ள போங்க சார். எதுக்கு சீக்கிரம் வரணுமோ அதுக்கு வர மாட்டேன். இது கரெக்டா வந்துருவியா? என் முண்டங்களா, கயத்தை அவுத்து விடுங்க. டாக்டர் கணேஷ், ஜகா நகைகளை மறைச்சு வச்சிருக்கிற இடத்தை உங்ககிட்ட சொன்னானே, அந்த இடத்தை மரியாதையா சொல்லிடு. இல்ல நீங்க இருந்து உயிரோட போக முடியாது. ஏன்பா ஜார்,
அவன் தான் பழைய நினைவுகள் எல்லாம் முழுவதும் மறந்துட்டான்னு சொன்னேனே, நம்ப மாட்டீங்களா? மாட்டோம். நீங்க 3 பேர் ஒரே ஜாடியில ஊர்னவங்களாச்சே. பாத்தியா, ஊர்கா போடுறவெல்லாம் வந்து மிரட்டுறான். உங்களுக்குள்ளேயே நகைகளை பங்கு போட்டுக்க திட்டம் போட்டிருக்கலாம் இல்லையா? நீ சொல்ற ஜகாங்கிறவன் எப்படி இருப்பாங்கிறதே எனக்கு நினைவில்லை. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏண்டா இப்படி எல்லாம் நடிச்சா நாங்க ஏமாந்துடுவோம்னு நினைச்சியா? சரி, எப்படி நடிச்சா நீ ஏமாறுவ? ஜார்ஜ், கையெடு. மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும். மறுபடியும் உன் கை அவன் மேல பட்டுச்சு, என் கால் முத்திர உன் மூஞ்சில பதிஞ்சிரு. ஜாக்கிரதை. இவனை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டான். உணர்ச்சிகளை ரொம்ப கொட்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவன் முதலாளியா நம்ம முதலாளியான்னு நமக்கே சந்தேகமாயிடும் இல்ல கீர்த்தி? அப்கோர்ஸ். என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க பரதேசிங்களா? சோமு, நகைகளை எங்க வச்சிருக்க சொல்லிடு கண்ணா. தெரியாது. சோமு, ஒரிஜினல் திருக்கவாது கொஞ்சம் சூடா இருக்கும், தப்பா நினைச்சுக்காங்க. நகைகளை எங்க வச்சிருக்க சொல்லு. எனக்கு தெரியாது. சோமு, இப்போவாவது சொல்ல போறியா இல்லையா? முட்டாள். எனக்கு தெரியாததை பத்தி நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் தெரியாதுன்னு தான்டா சொல்லுவேன். சோமு, இவனை எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான். இவன் சொல்ற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். டேய் சோமு, அண்ணன் நமக்கு ரொம்ப வேண்டியவருடா. ஏதாவது சேட்டை பண்ணார்னா அந்த சாட்டையினாலேயே விருந்து கொடு. ஹலோ. ஜார்ஜ், யாரு? நம்ம ஆளுங்க ராதாவை என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நாம தேடிட்டு இருந்த மீன் வலையில வந்து மாட்டிச்சு. இனிமே அந்த ராதா தேவையில்லை. உங்க இஷ்டப்படியே அவளை அணுவா அனுபவிச்சுட்டு அடையாளம் தெரியாம தீர்த்து கட்டிடுங்க. அசோக், ராதா பாவம். அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அவளை எப்படி அவள் காப்பாத்தியாகணும். பிளீஸ், ஒண்ணும் செய்யாது. பிளீஸ். சோமு, அவனை ஒண்ணும் செஞ்சிடாத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ சே ஸ்டாப் இட். என்ன மன்னிச்சிடுங்க கணேஷ். அப்பா அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு வந்து இந்த பாவி கிட்ட நான் அடிமையாயிட்டேன். எனக்கு தான் விடுதலையே கிடையாது. நீங்களாவது தப்பிச்சு போய் அந்த பொண்ணை காப்பாத்து போங்க கணேஷ். அது சரி, ராதாவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? மகாபலிபுரத்துக்கிட்ட ரெட்டியார் பங்களான்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அங்கதான் இருப்பாங்க. போங்க கணேஷ், சீக்கிரம் போங்க. சோமு, இந்த உதவி நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். Please, என்னை விட்டுடுங்க. Please. நான் போறேன்.
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ரைட். வாங்க. ராதா, என்ன மன்னிச்சிரு. என்னால தானே பாவம் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. கணேஷ், ஒரு பெண்ணுக்கு உயிரை விட மானம்தான் பெருசு. அந்த மானத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. நான் என்னைக்கு உங்களை மறக்க மாட்டேன். ராதா, என்னாலேயே ஒண்ணு மறக்க முடியாது. கணேஷ், ஒரு நாள் முழுக்க நான் உங்க கூட இருந்தேன். நீங்க என்கிட்ட நாகரிகமா நடந்துக்கிட்டீங்க. யூ ஆர் a gentleman. கணேஷ், I love you. ராதா. Yes, Ganesh. I mean it. ராதா, உன்னை காதலி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராதா, உன்னை மறுபடியும் எப்ப சந்திக்கலாம்? நான் இனிமே எப்பவும் உங்க கூட தான் இருக்க போறேன். ஓகே ராதா, என் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்ல. சொல்லுங்க.